ஹரே கிருஷ்ணா. சுத்த பக்தி தமிழ் இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. அசுரராஜன் இரண்யகசிப்பு. நரசிம்ம அவதாரம் பாகம் 1. அசுரராஜன் இரண்யகசிப்பு. பரமபுருஷர் வராகமூர்த்தியாக தோன்றி இரண்யகசிப்புவின் தமையனான இரண்யாக்ஷனை கொன்ற பொழுது இரண்யகசிப்பு மிகவும் வருத்தம் அடைந்தான். பரமபுருஷர் அவரது பக்தர்களிடம் பாராபட்சமுடையவர் என்று கோபத்துடன் குற்றம் சாட்டிய அவன் தன் சகோதரனை கொல்வதற்காக வராகமூர்த்தியாக தோன்றிய பகவானை ஏளனம் செய்தான். அவன் எல்லா அசுரர்களையும் ராட்சசர்களையும் கிளர்ந்தெழச் செய்து அமைதி மிக்க முனிவர்களின் மற்றும் பிற மண்ணுலகவாசிகளின் வேத கிரியைகளுக்கு இடையூறு விளைவித்தான். யாகங்கள் நின்றுவிட்ட காரணத்தால் தேவர்கள் யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் மண்ணுலகில் சஞ்சரிக்க துவங்கினர். தன் சகோதரனின் ஈம கிரிகைகளை முடித்தபின் இரண்யகசிப்பு தன் மருமகன்களிடம் வாழ்வின் உண்மையை பற்றி சாஸ்திரங்களிலிருந்து எடுத்து கூற தொடங்கினான். அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக பின்வருமாறு அவன் பேசினான். அன்புள்ள மருமகன்களே, வீரர்களுக்கு பகைவர்களின் முன்னிலையில் மடிவது புகழ் சேர்ப்பதாகும். வெவ்வேறு கருமங்களுக்கேற்ப ஜீவராசிகள் இந்த ஜட உலகினுள் ஒன்று சேர்ந்து இயற்கை சட்டங்களினால் மீண்டும் பிரிக்கப்படுகின்றனர். ஆனால் உடலில் இருந்து வேறுபட்டதான ஆன்மீக ஆத்மா நித்தியமானது, எதனாலும் பாதிக்கப்படாது, தூய்மையானது, எங்கும் நிறைந்தது மற்றும் அனைத்தையும் அறிந்திருப்பது என்பதை எப்பொழுதும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆத்மாவானது ஜட சக்தியால் கட்டப்பட்டுள்ள பொழுது வெவ்வேறு சகவாசத்திற்கேற்ப உயர்ந்த அல்லது தாழ்ந்த உயிரினங்களில் பிறவிகளை எடுக்கிறது. இவ்விதமாக இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிப்பதற்குரிய வெவ்வேறு வகையான உடல்களை அது பெறுகிறது. பௌதிக வாழ்வின் சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுவதே ஒருவனது இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாகிறது. வேறு காரணங்கள் இல்லை. கர்மத்தின் மேலோட்டமான செயல்களை கண்டு ஒருவன் கலங்கிவிடக் கூடாது. இரண்யகசிப்பு பிறகு உசீனரம் என்ற நாட்டில் வாழ்ந்து வந்த சுயக்ஞர் என்ற அரசரின் வரலாற்றை கூறினான். அந்த அரசன் கொல்லப்பட்ட பொழுது துக்கத்தில் ஆழ்ந்திருந்த அவனது ராணிகள் உபதேசங்களை பெற்றனர். அவற்றை இரண்யகசிப்பு தன் மருமகன்களுக்கு எடுத்து கூறினான். குலிங்க பறவை ஒன்று எப்படி தன் மனைவிக்காக வருந்தி கொண்டிருக்கும் பொழுது தன் மனைவியை கொன்ற வேடனின் அம்பினால் துளைக்கப்பட்டது என்ற வரலாற்றையும் இரண்யகசிப்பு விவரித்தான். இவ்வாறாக இக்கதைகளை கூறியதன் மூலம் தன் மருமகன்களையும் மற்ற உறவினர்களையும் சமாதானப்படுத்தி அவர்களது துக்கத்தை அகற்றினான். இவ்வாறு சமாதானப்படுத்தப்பட்ட தாய் திதியும் சகோதரன் மனைவியான ருஷபானுவும் தங்களுடைய மனங்களை ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடுத்தினர். இரண்யகசிப்பு சாகாவரம் பெரும் திட்டம். இரண்யகசிப்பு மரணமற்றவனாக ஆக விரும்பினான். யாராலும் ஜெயிக்கப்பட முடியாதவனாகவும் முதுமையாலும் நோயினாலும் பீடிக்கப்படாதவனாகவும் எதிரியற்றவனாகவும் ஆக விரும்பினான். இவ்வாறாக அவன் இந்த முழு பிரபஞ்சத்திற்கும் சக்கரவர்த்தியாக ஆக விரும்பினான். இந்த விருப்பத்துடன் மந்தரமலை பள்ளத்தாக்கில் பிரவேசித்த அவன் ஒருவித கடுந்தவத்தையும் தியானத்தையும் செய்ய துவங்கினான். இரண்யகசிப்பு இத்தவத்தில் ஈடுபட்டிருப்பதை கண்ட தேவர்கள் அவரவர் இல்லங்களுக்கு திரும்பினர். ஆனால் இரண்யகசிப்பு இவ்வாறு ஈடுபட்டிருந்த பொழுது ஒருவித நெருப்பு ஜுவாலை அவனது தலையிலிருந்து வெளிப்பட்டு முழு பிரபஞ்சத்தையும் அதன் வாசிகளையும் பறவைகளையும் மிருகங்களையும் மற்றும் தேவர்களையும் தொந்தரவு செய்தது. மேலுலகங்களிலும் கீழுலகங்களிலும் வாழ முடியாதபடி வெப்பம் மிகுந்து விட்டதால் தொல்லைகளுக்குள்ளான தேவர்கள் உயர் கிரகங்களில் உள்ள தங்களுடைய வசிப்பிடங்களை விட்டுவிட்டு பிரம்மதேவரை காண சென்றனர். தேவையற்ற அந்த வெப்பத்தை குறைக்கும்படி அவரிடம் வேண்டினர். சாகாவரம் பெறவும் தனது குறுகிய ஆயுளை வெல்லவும் துருவலோகம் உட்பட எல்லா கிரகங்களுக்கும் தலைவனாக இருக்கவும் ஆவல் கொண்ட இரண்யகசிப்புவின் நோக்கத்தை அவர்கள் பிரம்மதேவரிடம் கூறினர். இரண்யகசிப்புவினுடைய கடுந்தவத்தின் நோக்கத்தை பற்றி கேட்ட பிரம்மதேவர் மாமுனிவரான பிருகுவுடனும் சக்தி வாய்ந்தவரான தட்சனுடனும் இரண்யகசிப்புவை காண சென்றார். அங்கு சென்றதும் பிரம்மா தனது கமண்டலத்தில் உள்ள நீரை இரண்யகசிப்புவின் தலைமேல் தெளித்தார். தைத்திய ராஜனான இரண்யகசிப்பு இப்பிரபஞ்சத்தின் சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மதேவர் முன் சிரம் தாழ்த்தி மீண்டும் மீண்டும் வணங்கி பிரார்த்தனைகள் செய்தான். பிரம்மதேவரும் அவனுக்கு வரங்கள் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார். அப்பொழுது அவன் தான் எந்த ஜீவராசியாலும் கொல்லப்படக்கூடாது என்றும் உள்ளேயும் வெளியேயும் உள்ள எந்த இடத்திலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்றும் பகலிலோ அல்லது இரவிலோ தனக்கு மரணம் உண்டாக கூடாது என்றும் எந்த மனிதனாலோ மிருகத்தாலோ தேவ
ஜீவனாலோ அல்லது அசையும் அசையாத வேறெந்த ஜீவராசியாலோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்றும் அவன் வேண்டினான். மேலும் அவன் முழு பிரபஞ்சத்திற்கும் தான் தலைமை அதிகாரத்தை பெற வேண்டும் என்றும் அனிமா லகிமா முதலான அஷ்ட சித்திகளை அடைய வேண்டும் என்றும் வேண்டினான். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான இரண்யகசிப்பு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.